கடந்த வருஷம் கேரள மாநிலத்தை சேர்ந்த ஹரோஷன் ராஜ் அப்படிங்கிற ஒருத்தரை அவரோட காதலியான கிரீஷ்மா விஷம் வச்சு கொலை செஞ்ச விவகாரத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த விவகாரத்தில் கிரீஷ்மாவும் அவங்க மாமா நிர்மல்குமாரும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டாங்க. இப்போ அந்த வழக்கில் அதிரடியான தீர்ப்பு வெளியாகியிருக்கு. கிரீஷ்மாவுக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. மரண தண்டனை விதிக்கிறதுக்கு முன்னாடி நீதிபதி கிரீஷ்மா கிட்ட உங்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது கிரீஷ்மா ஒரு கடிதத்தை கொடுத்துருக்காங்க. அந்த கடிதத்தில் தனக்கு 24 வயசு தான் ஆகுது, மேலே படிக்கணும்னு விருப்பம் இருக்குது, எங்கள் வீட்டில் நான் ஒரே ஒரு பொண்ணு தான், அதனால் குறைந்தபட்ச தண்டனை கொடுங்க அப்படின்னு அதில் எழுதியிருக்காங்க. இருந்தாலுமே நீதிபதி அவங்களுக்கு, அதாவது கிரீஷ்மாவுக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காரு. கிரீஷ்மாவுக்கு துணை போன அவரோட மாமாவான நிர்மல்குமாருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையோட கடத்தல் குற்றத்துக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிச்சிருக்காங்க. தன்னோட காதலனை ஒரு காதலி விஷம் வச்சு கொலை செஞ்ச இந்த விவகாரத்துக்கு இப்படி ஒரு தீர்ப்பு நடந்திருக்கிறது சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வைரலாக பரவிட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் இதை பற்றின பேச்சாக தான் இருக்குது.